ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபரை நான் ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே போல் நிறையா வந்து ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஆஃபர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஆஃபருமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃபர் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் எந்தெந்த ஷாப் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கோ அந்த ஷாப்பில் என்ன ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். உங்கள் ஷாப் வந்து இந்த வீடியோவில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிலையும் சேலத்துலேயும் வந்து இருக்குது. ஸோ பவுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1200 வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக நகை வந்து வாங்குறீங்க அப்படின்னா பவுனுக்கு வந்து 1200 வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ புதுசாக நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு 1200 தள்ளுபடி, பழசை கொடுத்துட்டு புதுசு எடுத்தாலுமே உங்களுக்கு 1200 வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா ஜூலை 17 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 16 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. இது வந்து ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னா ஆடிப்பெருக்கு வந்து 3/8/2025. ஸோ அந்த ஒரே ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்க நகைகள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா சவரனுக்கு வந்து உங்களுக்கு 1000 வந்து லெஸ் பண்ணுறாங்க. இதே வைரம் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வெள்ளி கொலுசுலாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து உங்களுக்கு கிடையாது. வெள்ளி கொலுசுக்கு இதில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10% வரைக்கும் உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். ஸோ அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நீங்கள் கட்டுற அன்னைக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதை எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் வந்து கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்குள்ள ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு தான். ஏன்னா கோல்டு ரேட்டு வந்து திடீர்னு கம்மியாகுது கூடுது. ஸோ எப்படியும் ஆடிப்பெருக்குக்கு வந்து கூட தான் செய்யும்னு நினைக்கிறேன். கூடிட்டு அப்புறம் குறையுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரியில் வந்து நான் ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். அதுவுமே வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து 1000 இருந்துச்சு ஒரு சவரனுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு சவரன் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1000 பே பண்ணால் நீங்கள் அந்த ஒரு சவரனுக்குள்ளே நீங்கள் 4 கிராம் இல்லை 5 கிராம் கூட எடுக்கலாம். பட் இப்போ வந்து ஆஃபர்லாம் மாற்றிட்டாங்க. ஒரு சவரனுக்கு இல்லை 1 கிராம் நீங்கள் எடுக்கணுன்னாலுமே வந்து 1000 அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பேர் வந்து பீமா ஜுவல்லரியில் போயிட்டு திருநெல்வேலியில் இருக்க பீமா ஜுவல்லரி வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் சொன்னாங்க. அதில் கமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஜூலை மாதத்துலேருந்தே வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. ஜூன் மாதத்துலேருந்தே ஆஃபர்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. வேறு எந்த ஷாப்லேயும் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ண மாதிரி தெரில. பட் இப்போ சரவணா ஸ்டோரில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து கம்மியாகுதுன்னு என்னன்னு தெரியல. ஆடிப்பெருக்குக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா LKS தாம்பரம். இது வந்து டி நகர்லேயும் இருக்குது, தாம்பரத்துலேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து இதே ஆஃபர் தான். நீங்கள் கோல்டு ஜுவல்லரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3%லேருந்து 9% வரைக்கும் தான் வேஸ்டேஜ். ஸோ 9%க்கு மேலே வேஸ்டேஜே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆடிப்பெருக்கு வந்து அவங்க ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதுக்கெல்லாம் ஆஃபர்னால் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைடல் ஜுவல்லரி எடுக்கிறோம், இல்லை செயின் எடுக்கிறோம், இல்லை பேங்கிள், இயரிங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து 9% தான் மேக்ஸிமமே. ஸோ LKSல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுன்றவங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஸோ இதுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 51வது பிரான்ச்சு. ஒரு பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2500 வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. வைரம் பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. சில்வருக்குலாம் வந்து 100% வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 days ஆஃபர் தான். ஸோ 20ஆம் தேதியோட இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுனுக்கு வந்து 2500 ஓகே பெஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சுருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் வந்து ஓப்பனிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஷாப்பில் போயிட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க வந்து எப்படியும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ ஆஃபர் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம்
ஆஃபர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஸோ மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் ஆஃபர் வந்து பெஸ்ட்டாகவே போடுவாங்க. ஸோ மற்ற ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2000, ஸோ 1500 அப்படி தான் போடுறாங்க. இவங்க 2500ன்றது ஓரளவுக்கு நமக்கு பெஸ்ட்டு தான். தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் டே வந்து டைமண்டுக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபரு. ஸோ நீங்கள் 5 கேரட் உள்ள டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிராம் வந்து கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இதே நீங்கள் 1 கேரட்லேருந்து 3 கேரட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து சில்வர்னே வருது, கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். 3 கிராம்லேருந்து 5 கிராம் கேரட்டில் வந்து நீங்கள் டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜூலை 27 வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 10 கிராம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 3000 உங்களுக்கு தள்ளுபடி. சில்வர் கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000 டிஸ்கவுண்ட்டு. டைமண்ட் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15000. கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கிஃப்ட்டு. ஸோ ஜூலை 27 வரைக்கும் தங்கமயிலில் ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் ஆடிப்பெருக்குக்கு வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்லி இந்த ஆஃபர் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரவணா செல்வரத்னம் பார்த்தீங்க சவரனுக்கு வந்து 2000 வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. சரவணா சூப்பர் சொல்றில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வந்து தள்ளுபடி வந்து சொன்னாங்க. நீங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசாக வந்து நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து கூடுதல் மதிப்பு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய தங்க நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சவரனுக்கு வந்து 2000 கூடுதலாக வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் தான் வந்து ஆஃபரு 3/8/2025. ஸோ அந்த ஒரு நாள் ஆடிப்பெருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த 3 ஊரில் இருக்க சரவணா செல்வரத்தில் இதே ஆஃபர் தான் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ போனால் ஆஃபர் வந்து இருக்காது. ஸோ கரெக்டாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலைல 7 மணிக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா சூப்பர் சொல்றியில் வந்து சொன்னாங்க. சின்னத்துறை பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் டைமண்ட். ஸோ இங்கே வந்து ஜாப் வேகன்சி தான். நம்ம சேனலில் வந்து ஜாப் வேகன்சியும் வந்து சொல்கிறேன். கோல்டு ஜுவல்லரிக்கு யாராவது வந்து வேகன்சி இருக்குது, உங்களுக்கு ஜாபு வேணும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி. ஸோ கான்டாக்ட் நம்பரும் வந்து நான் கொடுத்துருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19/7/2025 காலைல 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வேக்கன்சி வந்து இன்டர்வியூ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கோல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒர்க் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வேக்கன்சி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 6 பிரான்ச்சுக்கு எந்தெந்த டேட்டில் வந்து ஆஃபர்ன்றதை பார்த்துக்கலாம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா தங்க நகை எல்லாமே வந்து 3% வேஸ்டேஜ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா தங்க நகையுமே வந்து 3% தான் வேஸ்டேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தலைவாசலில் இருக்குது அப்படின்னா ஜூலை 17லேருந்து 20, ஆத்தூர் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 23லேருந்து 27, மங்களபுரம் பார்த்திங்க அப்படின்னா 29லேருந்து 31, பேலூரில் பார்த்திங்க ஆகஸ்ட் 2லேருந்து 5 வரை, புத்திர கவுண்டர் பாளையம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8லேருந்து 15 வரைக்கும். ஸோ இந்த ஷாப் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஆர்த்தி ஜுவல்லரி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். இங்கே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் கோல்டு ஜுவல்லரி எடுத்தாலுமே செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. சவரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2500 வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே பரவாயில்லைங்க. 2500 வந்து இது லெஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். ஒரு சவரனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2500 வந்து கம்மி பண்ணி தராங்க. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபாய் வந்து பர் கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. 1 கிராமுக்கு வந்து 50 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க நீங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கும்போது. அப்புறம் இன்னொரு இது வந்து சொல்லிக்கிறேன். இந்த ஆடி ஆஃபர் வந்து நான் போட்டிருந்தேன் ஜிஆர்டியில். அப்போ வந்து இதை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும். இந்த 50% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து எந்த ஷாப்பில் கொடுக்குறாங்க, எந்த பிரான்ச்சில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த 50% வேஸ்டேஜ் வந்து நான் வந்து அந்த வீடியோவில் வந்து கிளியராக நான் சொல்லலை.
சாரி, நானே வந்து திரும்பி நீங்கள் கேட்கும்போது தான் நான் வந்து திரும்பி அகைன் வந்து அவங்களுக்கே வந்து நான் கேட்டேன். என்கிட்ட அவங்க ஸ்டாஃப் எப்படி சொன்னாங்க அப்படின்னா 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. 16% உள்ள நீங்கள் வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 8% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அதை கேட்டுட்டு நானும் உங்களுக்கு இதே மாதிரி சொல்லிட்டேன் 50% டிஸ்கவுண்ட்டு அப்படின்ட்டு. நீங்கள் என்ன நினச்சிட்டு நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு 10% உள்ள நகை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் 5% தான் பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஸோ நானுமே அப்படி தான் நினச்சேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக வந்து இதை கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இப்போ நான் கண்டிப்பாக வந்து கேட்டேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 50% டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16%க்கு மேலே உள்ள நகைக்கு தான் 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 16% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 8%, இதே நீங்கள் 18% உள்ள நகை எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் 9%. நீங்கள் 16க்குள்ளே நீங்கள் 14% எடுக்கிறேன் 11% எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, இதை வந்து அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனால் நான் கேட்கல. இப்போ ஒரு டவுட் எனக்கு கேட்டனால தான் நான் திருப்பி அகைன் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம 16%க்கு வந்து நம்ம நகையை எடுக்கிறதே ஒர்த்து கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா 16%க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 16%க்கு மேலே தான் 16%க்குள்ளே எடுக்கிறீங்க 15% 14% எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜிஆர்டியில் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதா பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6, 5 ஸோ அந்த மாதிரிலே வந்து பாருங்கள். ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதை தான் வந்து சொன்னாங்க. உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ இந்த 50% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டு இது தாங்க. ஸோ 16%க்கு மேலே நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.